பவர் சென்டர், ரியல் பவர் சென்டர் எங்க இருக்கு அதிமுகல இப்ப? ரியல் பவர் சென்டர் இப்போ அவங்க லீமா ரோஸ் கிட்ட இருக்கு. தாவேக்காவோட போகணுன்றவங்களோட இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஐயா எஸ்பி வேலுமணி அடிக்கடி டெல்லி போய் டெல்லியில் இருக்கிற பிஜேபி தலைவர்களை பார்க்குறவர் தான். ஒரு பத்திரிகையாளராக என் செவி வழிக்கு வந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சோம். இன்றைக்கி அந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு ஏமாற்ற பார்க்குறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இது உண்மை, என் கட்சியை பிளவு விஜய் தான் படுத்துறாருன்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். விஜய் அவர்கள் எல்லார்கிட்டையும் பேசுறது இப்போ பண்ணுறாருல அரசியல். ஐஎம்எல் வா, சிபிஐ வா, சிபிஎம் வா, விசிகாவா, அதிமுகவில் ஒன்ஜி வா. ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், அப்படியே இருப்பேன். ஆனால் எனக்காக யாருன்னா பேசுவாங்க, எனக்காக யாருன்னா சோஃபா செட்டு தூக்கி போய் போடுவாங்க, இல்லைன்னா அவங்களே சொந்த சோஃபா வாங்கிக்குவாங்க. டிடிவி தினகரன் என் கட்சியில் இந்த ஒரே எம்எல்ஏவை தூக்கிட்டார், இவங்க திருடிட்டாங்க என் எம்எல்ஏவை, இது வந்து குதிரை பேர அரசியல் தான் சொல்லிட்டு கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு. இப்போ இன்னைக்கு தாவேக்கா இதே லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்கள தான் சுற்றி சுற்றி வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் புனிதர்களும் உங்களால் கண்ணை மூடிக்கிட்டு சிலுவைக்கு அந்த இயேசுக்கு முன்னாடி அன்றைக்கி முட்டிக்கால் போட்டு போய் பண்ணீங்களே, ஜபம் பண்ணுவீங்களா இப்போது? அப்போது இந்த சைடு ஆதவர்ஜுன், அந்த சைடு லீமா ரோஸு. என்ன நடக்குது இங்கே? அங்கே பாண்டிச்சேரி போனால் அங்கேயும் எல்லா கட்சியிலையும் ஒரு குடும்பம் காசு கொடுத்து வச்சுருக்குங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி. நேம பார்ட்டி பிஜேபியா நாங்கள் பாண்டு காசு கொடுத்தோம், டிஎம்கேக்கா நாங்கள் பாண்டு காசு கொடுத்தோம், அதிமுகவை நாங்கள் ஆளே இறக்கியிருக்கோம், தாவேக்காவை நடத்துறதே நாங்கள் தான். பொதுக்குழுவை கூட்டினா தான் பிரச்சனையை பெருசாக்கி அவரை அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியும். ஆனால் பொதுக்குழுவை கூட்டினாலும் நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், அதிமுகல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுது. அதன் மூலமா அவரும் வந்து உருக்கமா பேசி இருக்கிறதா சொல்றாங்க. என்னை விட பெட்டர் பர்சன் கிடைச்சா நீங்க ஜெனரல் செக்ரட்டரியா நீங்க கூட தேர்வு செய்யுங்கன்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. இந்த கிளர்ச்சி குழுவில் பார்த்தோம்னாக்கா ரிபல் கேம்ப்ல அவங்க பொதுக்குழு வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றாங்க. அதோட மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொது செயலாளர், அதுல மாற்றம் இல்லை, நாங்க ஏத்துக்கிறோன்றதையும் சொல்றாங்க. இப்போ எதை நோக்கி இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். பவர் சென்டர், ரியல் பவர் சென்டர் எங்க இருக்கு அதிமுகல இப்ப? ரியல் பவர் சென்டர் இப்போ அவங்க லீமா ரோஸ் கிட்ட இருக்கு. இல்லை உண்மை இல்லை, நம்ம நகைச்சுவைக்காக நான் இது சொல்லலை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா அமைச்சரவையில் இடம் பெறணுமா வேணாமன்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இப்போது இன்றைக்கி தேதியில் வந்து இந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போது திமுகவும் தோற்றுருக்கு, அதிமுகவும் தோற்றுருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா இது 47 சீட்டு, அது 59. ஸோ 12 சீட்டு எக்ஸ்ட்ரா. அது ஆளுங்கட்சியாக இருந்து பிரச்சனை இல்லாமல் 5-3 அடுக்காக பிளவு இல்லாமல் 12 சீட்டு தான் எக்ஸ்ட்ரா. இது பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை, வெளிநடப்பு, அதாவது வெளியில் போயிருக்கிறாங்க. ஓபிஎஸ் வெளியில் போயிருக்கிறாரு, சசிகலா போட்டி வேட்பாளர் போடுறாங்க, ஐயா ராமதாஸ் போட்டி வேட்பாளர் போடுறாரு, பாஜகவோட கூட்டணி வைத்து இது 47. அப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த ரிசல்ட்டில் வித்தியாசம் 12 சீட்டு. இதில் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி சேலத்தில் வெற்றி. அப்போது இந்த 2 ரிசல்ட் திமுக அதிமுக அந்த வெற்றிலையும் ஒரு சர்ச்சை பேசுறாங்க இல்லை சார்? தாவேக்கா வேட்பாளர் நிற்க முடியாமல் போனது தான் இவ்வளோ பெரும்பான்மையில் அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம். அது வந்து போன வாட்டியுமே வந்து 90,000 80,000 75,000ன்றது மாதிரி தான் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஜெயிச்சாரு. ஆனால் இந்த வாட்டி அந்த தொகுதியில் மட்டும் தாவேக்காக்கு ஏன் பிரச்சனை வரணுன்ற கேள்வி வருது இல்லையா? ஆமாம், கரெக்டு. அது ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, மோசமான அரசியல் கூட வச்சுக்கோங்க, அது உண்மைதான், விமர்சனம் தான். தாவேக்கா வந்து வேட்பாளர் வந்து நிற்கலை, ஓடி போயிட்டாங்க. மேபி அதிமுக கூட அவங்கள மிரட்டியோ இல்லை பாசமாக பேசி கூட அவங்க வசம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் கொத்தா அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து இன்றைக்கி எம்எல்ஏவாயிருக்காங்களே தாவேக்கால, அது நியாயமா? தாவேக்காலேருந்து ஒரு இடத்துல தானே சேலத்தில் எடுத்தாங்க அதிமுக. நான் அந்த குற்றத்தை ஏற்றுக்கிறேன், அது உண்மை தான். அது ஒரு மோசமான அரசியலாகவே நம்ம வச்சுக்குவோம். அதில் வந்து நமக்கு இந்த விமர்சனம் எல்லாமே விமர்சனம் தான். எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பில் பண்ணது தப்பு சேலத்தில், அதுக்கு பதிலாக தொலைக்காட்சி பெட்டியில் நிற்க வச்சு விஜய் அவர்களே அந்த சின்னத்தை அதிகமாக பேசி கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, உண்மை.
அப்போது நம்ம இப்போ எடுத்துக்கலாமா, ஒருவேளை சேலத்துலேயும் விசில் நின்று தான் எடப்பாடி பழனிசாமி தோற்று போயிட்டு இருப்பார். அப்படி கிடையாது. ரெட்டலையில் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார், தங்கமணி ஜெயிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலுமணி ஜெயிச்சிருக்கிறாரு, சிவி சண்முகம் ஜெயிச்சிருக்காரு, எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி துறைமுகத்தில் சேகர்பாபு ஜெயிக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறாங்க சென்னையில். ஆனால் முதலமைச்சர் தோற்று போயிட்டார். அதுவும் பிரச்சனை தான். இது வந்து ஒரு கட்சி தலைமை தோற்பது என்பது பிரச்சனை. பட் என்னென்னா திமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக போகுது. ஆனால் அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை. ஏன் இந்த பிரச்சனைனா திமுகவில் இருக்கிறவங்க யாரும் அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது பிரச்சனை. இன்னொன்று, திமுக 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, இப்போ எதிர்கட்சியாக செயல்படணும். அவங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்படுறதுல என்றைக்குமே பிரச்சனை இல்லை. திமுக வந்து டெபாசிட் போனாலும் சரி, 3வது இடத்துக்கு போனாலும் சரி, எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தாலும் சரி, திமுக எதிர்கட்சியாக இல்லை எதிரில் இருக்கிற கட்சியாக அவங்களோட நிலைப்பாடில் என்றைக்குமே குறைந்து அவங்க செயல்பட்டதே இல்லை, சிறப்பாகவே செயல்படுவாங்க. ஸோ அவங்க அந்த ஃபார்மேஷனுக்கு போயிட்டாங்க. அதிமுகவில் என்னென்னா, என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அங்கே போனால் ஆதாயம் கிடைக்குமா, இங்கே போனால் ஆதாயம் கிடைக்குமா. இதில் ஒரு சிலர் தான் என்ன பண்ணாங்க, பாஜகவோட நம்ம கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதுக்கு அப்புறமா வந்தோன்னா திருப்பி போகலாம் அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்கு தாவேக்காவோட போகணுன்றவங்களோட இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஐயா எஸ்பி வேலுமணி அடிக்கடி டெல்லி போய் டெல்லியில் இருக்கிற பிஜேபி தலைவர்களை பார்க்குறவர் தான். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் சரி பிஜேபியோட நெருக்கம் காட்டினவர் தான். ஆனால் இன்றைக்கி அவங்க தாவேக்காவோட நெருக்கம் காட்டுறாங்க. அப்போது ஒரு பிடிமானம் என்பது ஒரு கொள்கை பிடிமானம், ஒரு கட்சி அப்படின்றதை தாண்டி தங்களுக்கு என்ன அப்படின்றது அவங்க மையமாக இருக்கும். அதே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது. எது எடுத்தாலும் அவர் ஐயாக்கு என்ன, நான் தான் பெரிய ஆள், ஓபிஎஸ் வேணாம், இவர் வேணாம், அவரு வேணாம், அவரு வேணாம், எப்பயுமே வேணாம். யாருன்னா ஒருத்தர் எதனா தப்பு பண்ணாங்கன்னா உடனே நீக்கிறது ஈஸி, யார் வேணால் நீக்கலாம், கட்சியிலேருந்து யார் வேணால் நீக்கலாம். ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஒரு விஷயத்தை கட்டுக்கோப்பை கொண்டு போகிறது தான் கஷ்டம். இது யதார்த்த நிலை. இந்த யதார்த்த நிலைக்கு அவர் வரமாட்டேன்றார். சார், இந்த நீக்கம்னு நம்ம பேச்சு வரும் பொழுது இப்ப யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்களோ, நீக்கப்படும் பொழுது அவங்களாமும் சப்போர்ட்டிவா இருந்தவங்க தான். ஆனா இப்ப பேச்சு என்னன்னாக்கா, கூட்டணி வாய்ப்புகள் வரும் பொழுது இவர் தன்னிச்சையா முடிவெடுத்துட்டாரு அப்படின்றது தான் ஒரு அது உண்மைக்கு புறம்பான செயல். விஜய் அவர்கள்லாம் எனக்கும் தெரியும், ஒரு பத்திரிகையாளராக என் செவி வழிக்கு வந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சோம். இன்னைக்கு அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஏமாத்த பார்க்குறாங்க. அது உண்மை எது, தரவு எதுன்னு பார்க்கணும். ஒரு மனிதர் அந்த எழுச்சி பயணத்தப்போ நான் ஒரு சில இடம்லாம் இபிஎஸ் போன பிரச்சாரமும் பார்த்துருக்குறேன், முதல்வர் ஸ்டாலின் போன பிரச்சாரமும் பார்த்துருக்கேன், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் போன பிரச்சாரத்தையும் கூட்டமாக நின்று நான் பார்த்துவேன். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். விஜய் போனப்போ கரூரில் நானும் சாக வேண்டியது, நான் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியும். நான் தரவுகளோட ஃபோட்டோஸோடு காட்டியிருக்கிறேன். நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டுலாம் இல்லை, ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணும்போது போயிட்டு அவங்க பிரச்சாரம் பேசும்போது அங்கே இருக்கிற டீ கடையில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு என்ன பேசுகிறாங்க, கூட்டம் எப்படி இருக்குது, பொதுமக்கள் வராங்களா, தொண்டர்கள் வராங்களா, இல்லை 300 ரூபா கொண்டு வந்த கூட்டமான்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தில் வச்சு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி கொடியை காட்டிட்டாங்கல்ல, பிள்ளையார் சுழி போட்டுட்டாங்கல்ல, தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு ஓப்பனாக வெளிப்படையாக அதாவது ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிட்டு அந்த இடத்துல பேசினார். எதுக்கு ஒருத்தர் சொல்லணும், ஆசை இல்லாமலாம் சொல்லியிருப்பார். விஜய் அவர்கள் எல்லார்கிட்டையும் பேசுறது இப்போ பண்ணுறாருல அரசியல். ஐஎம்எல் வா, சிபிஐ வா, சிபிஎம் வா, விசிகாவா, அதிமுகவில் 1G வா, திமுகவில் யாருன்னா ஒரு 5 பேர் 1G அவங்களும் வா. ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், அப்படியே இருப்பேன் கம்முன்னு. ஆனால் எனக்காக யாருன்னா பேசுவாங்க, எனக்காக யாருன்னா சோஃபா செட்டு தூக்கி போய் போடுவாங்க, இல்லைன்னா அவங்களே சொந்த சோஃபா வாங்கிக்குவாங்க. எங்கன்னா தோத்த கட்சி சோஃபா உடனே வாங்கி பார்த்துருக்கிறீங்களா? என்னது இது யார் தான் கேட்குறது? இது கேட்கக்கூடாதா? இதை பேசினா இது விமர்சனம், இது தேவையில்லாத விமர்சனம். இதை பண்ணதுனால தானே பேசுகிறோம். இப்போ இந்த நேரத்தில் 2500 கிரெடிட் ஆச்சுன்னா நான் 2500 கிரெடிட் ஆனதை பற்றி பேசுவேன்னா அப்போ கூட என்ன பேசுவேன், இவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளோ பேருக்கு கிடைக்கல, மிச்சம் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும். சரி, இவங்களுக்குன்னு தான் நான் பேசுகிறேன்னா, திமுகலே இவ்வளோ பேருக்கு ஏன் 2 வருஷம் கழிச்சு போட்டிங்கன்னு தானே கேட்டோம். ஏன் 1 கோடி பேருக்கு மேலே கொடுத்துருக்கிறீங்க, இன்னும் ஒரு 1.5 கோடி பேருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு தானே பேசணும். அப்போது பத்திரிகையாளராக மக்களோட நலனில் கிடைக்குதா கிடைக்கலையா அந்த அரசியல் நம்ம பேசாமல், நீங்கள் போய் சிவி சண்முகத்தை பார்க்குறீங்க, எஸ்பி வேலுமணியை பார்க்குறீங்க, லீமா ரோஸ் தாவேக்காவோட அதிமுக பேசுதுன்றாங்க. அப்புறம் திருமாவளவன் சொல்கிறாரு நான் வரேனா வரலையான்னு சொல்லிட்டு அவரு ஒரு பெல்ட்டி அடிக்கிறாரு,
அப்புறம் மறுநாள் அந்தர்பெல்ட்டி அடிக்கிறாரு. அது சும்மா தமாஸ்க்கு எனக்கு கேட்டேன், அது கிசு கிசு செய்தின்றாரு. பெரிய குழப்பத்துல அவர் இருக்கிறது இதுக்கெல்லாம் யாரு எல்லாரும் காரணம்? சொல்றாங்க. என்னங்க இப்போ நாட்டில் வந்து அரசியல் ரீதியாக இவ்வளோ குழப்பம் இருக்குங்க. குதிரை பேர அரசியல் நடக்குதுன்னு திமுகவில் விமர்சனம் வைக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இது உண்மை, என் கட்சியை பிளவு விஜய் தான் படுத்துறாருன்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து இன்னாள் முதலமைச்சர் மீது என் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏவை இவர் தூக்குற வேலையை இவர் பார்க்குறாருன்னு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒருபடி மேலே போய் டிடிவி தினகரன் என் கட்சியில் அந்த ஒரே எம்எல்ஏவை தூக்கிட்டார் இவங்க திருடிட்டாங்க என் எம்எல்ஏவை, இது வந்து குதிரை பேர அரசியல் தான் சொல்லிட்டு கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட்டு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு. இவ்வளவு நடக்குது, கம்முன்னு இருக்கிறீங்க. சார், நீங்க லீமா ரோஸ் அவர்கள் பவர் சென்டரா உருவாகி இருக்காங்க ஏடிஎம்கேல அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டாரோ எடப்பாடி ஆமா அவர்கள்? ஆமாம், பணத்துக்கு தானே ஆசைப்பட்டீங்க எல்லாரும். ஒரு விஷயங்க, யார் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்றதை தாண்டி அது கரெக்டாக தப்பான்றது பார்க்கணும். சுவேந்த அதிகாரியை கூட வச்சுருந்தாங்க மம்தா பானர்ஜி. சுவேந்த அதிகாரி நாரதா ஸ்கேம்லையும் அப்புறமா ஸ்டிங் ஆப்ரேஷன்லையும் பணம் வாங்கி மாட்டிக்கொட்டவர். இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகிடலாம் வெஸ்ட் பெங்காலில், 15 வருஷத்தில் வந்துட்டு இருக்கலாம். பத்திரிகாரனா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பண்ணால் எனக்கு தான் ஆசைங்க. இதே பிஜேபி அதிகப்படியா விமர்சனம் பண்ணினவர் தான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுவேந்த அதிகாரியை கூட வச்சிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு இந்த நிலைமை. ஊழல் பண்ணார் செந்தில் பாலாஜி அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சது முதல்வர் ஸ்டாலின். அவர் 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு அவர்கிட்ட தான் போகுது, கரூர் கேங்க தான் கலெக்ட் பண்ணுதுன்னு அந்த விஷயம் விமர்சனம் வந்த போதும் விமர்சனத்தை சரி செய்யாமல் விமர்சனம் பண்ணவங்களா இவங்க பழி வாங்கினாங்க. அதற்கு கூலியாக கஷ்டப்பட்டு பேரு கெட்டு போய் இன்னைக்கு திமுக தோத்துருக்குது. முதல்வர் மேலே தனிப்பட்ட கோபம் கிடையாது யாருக்கும். ஸ்டாலின் அவர்கள் வந்து இத்த பண்ணார் அத்த பண்ணார்லாம் கிடையாது. அதாவது குறுநில மன்னர்கள் சேகர் பாபு என்ன வேணால் பண்ணுவார், புரியுதுங்களா? சிஎம்டியில் பார்ட்டி ஃபண்டு போவோம், கேட்க மாட்டாங்க. கார்பரேஷனில் எல்லாம் அவங்க நினச்சது தான் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. நேரு வந்து 25 லட்ச ரூபா 35 ரூபா வேலைக்கு வர குற்றச்சாட்டு வரும், கேட்க மாட்டாங்க. குறுநில மன்னர்கள் மாதிரி அவங்க செயல்பட்டதுனால இன்னைக்கு திமுகவை அது பாதிச்சிருக்கு. அதே மாதிரி லீமா ரோஸ்ன்ற ஒருத்தங்க பணம் நல்லா செலவு பண்ணுவாங்க, லாட்ரி தொழிலில் காசு வருது அப்படின்னு இவங்கள சேர்த்துக்கிட்டா நமக்கு திருச்சியில் அவங்களே அவங்க செலவு பார்த்துக்குவாங்க நினச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கஷ்டப்படுறாரு. ஆனால் அவரோட கணக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, அதிமுக மெஜாரிட்டி தொடுற அளவுக்கு கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா லீமா ரோஸ் மூலமா தாவேக்காவை பேசி வழி கட்டி கொண்டு வரலாம், அதுக்காக தான் வந்து அவரை இணைச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அடிப்படையில் யாரை நீங்கள் சுற்றி வச்சுக்கிறீங்கன்னு கேட்கணும். இப்போது அந்த மாதிரி லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்கள அரசியலுக்கு ஆகாது. அம்மையார் ஜெயலலிதா ஒரு சில விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த லாட்ரியில் வர காசு என் கட்சிக்கு வேணாம், அதனால தான் அதிமுக வந்து லாட்ரியை ஒழிச்சாங்க. அதே மாதிரி கலைஞர் வந்துட்டு இந்த ஹோர்டிங் வியாபாரம் வந்து இது பிரச்சனையாக வருது, ஆளுக்கு காசு வாங்குற கவுன்சிலர் கெட்ட பேர் வருது, எனக்கு இந்த ஹோர்டிங்கில் வர விளம்பரமோ இது மாநகராட்சி காசோ இல்லை பார்ட்டி ஃபண்டோ வேணான்னு ஒரு சில நேரத்தில் முடிவு எடுத்துடணும். எந்த பணம் வேணும் எந்த பணம் வேணான்னு. டாஸ்மாகில் வர 10 ரூபா வேணுமா வேணாமான்றது அரசியல் ரீதியாக முடிவு எடுத்துருக்கணும். பாவப்பட்ட பணம், இது நாட்டை நாசமாக்குற பணம், இது இளம் விதவைகள் உருவாகுறாங்க. இதனால் அரசே இதை கேவலமாக இது நடத்துகிறதே ஃபஸ்ட்டு அசிங்கம். அதுக்கப்புறமா அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபா பாட்டிலுக்கு காசு, கார்ட்டூனுக்கு காசு, இவ்வளோ விஷயம் பண்ண. அப்புறம் டாஸ்மாக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த பாரை கொடுக்குறல காசு. எந்த பணம் வேணும், வீட்டுக்கு எந்த பணம் எடுத்துகிட்டு வரணுன்றதுல பாவத்தில் சுமந்து வரீங்க. வீட்டுக்கு பணம் எடுத்துன்னு வரன்ற பேரில் இது உங்களை பாதிக்காதா, அடுத்த தலைமுறையை பாதிக்காதா? அந்த இங்கீதம், அந்த கண்ணியம், அந்த அரசியல் நாகரிகம் எங்கே போகுது? இப்போ இன்னைக்கு தாவேக்கா இதே லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்கள தான் சுற்றி வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் புனிதர்களும் உங்களால் கண்ணை மூடிக்கிட்டு சிலுவைக்கு அந்த இயேசுக்கு முன்னாடி அன்றைக்கி முட்டிக்கால் போட்டு போய் பண்ணீங்களே, ஜபம் பண்ணுவீங்களா? இப்போது இவங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வழியில் தான் அரசியல் பண்ணுறாங்க. இவங்க மீது வந்து கொலை பழி கிடையாது, இவங்க மீது கட்ட பஞ்சாயத்து கிடையாது, இவங்க வரி ஏய்ப்பு பண்ணலை, இவங்க எல்லாமே புனிதர்கள் சொல்லிட்டு ஜீசஸ் முன்னாடி நின்று உங்களால் ப்ரேயர் பண்ண முடியுமா? முட்டிக்கால் போட்டு மனசாட்சியோடு சொல்லுங்கள். அப்போது ஸ்டாலின் சார் பண்ணதையும் எடப்பாடி சார் பண்ணதையும் மம்தா பானர்ஜி பண்ணதையும் அதே தான் விஜய் சார் பண்ணுறாரு. இதில் எங்கேருந்து மாற்று அரசியல் வருது? நீங்கள் என்ன சொன்னீங்க எங்ககிட்ட? ஐயா காமராஜர் கொள்கை தலைவர் சொன்னீங்கல்ல, ஐயா காமராஜர் வழியில் போகிறீங்களா நீங்கள்? அப்போது இந்த சைடு ஆதவ அர்ஜுன், அந்த சைடு லீமா ரோஸு. என்ன நடக்குது இங்கே? அங்கே பாண்டிச்சேரி போனால் அங்கேயும் எல்லா கட்சியிலையும் ஒரு குடும்பம் காசு கொடுத்து வச்சுருக்குங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி. நேம பார்ட்டி பிஜேபியா நாங்கள் பாண்டு காசு கொடுத்தோம், டிஎம்கேக்கா நாங்கள் பாண்டு காசு கொடுத்தோம், அதிமுகவை நாங்கள் ஆளே இறக்கியிருக்கோம், தாவேக்காவை நடத்துறதே நாங்கள் தான். எங்கே போகுது இது? ஒரு குடும்ப அரசியல் பற்றி பேசினவர் தானே விஜய். இது என்னது இது? இப்போ அட்லீஸ்ட் இதெல்லாம் யார் தெளிவுபடுத்தணும்? இதெல்லாம் புதுசாக
நம்மளால வந்த விமர்சனமா, பத்திரிகையாளரால? இவர் பண்ற அரசியல்னால வந்தது. நீமா ரோஸ் தானே சொன்னாங்க தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. அப்போ பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நீங்க வெளிப்படையா சொன்னீங்கல்ல, அந்த வெளிப்படைத்தன்மை அதுக்கப்புறம் எங்க போச்சு? ஏன் வெளிப்படைத்தன்மை தவறுச்சு? அதுக்கப்புறமா சி.வி. சண்முகத்தை தனியா போய் பார்க்கறது, எஸ்பி வேலுமணி தனியா போய் எதுக்கு தாவேக்கா தலைவர் பார்த்தார்? என்ன அடிப்படையில் பார்த்தார்? அவங்க அதிமுக பொதுச் செயலாளரா? இல்ல அதிமுகல அவங்க யாரு? எதுக்கு ஒரு கட்சிக்கு நீங்க சப்போர்ட் வேணும்னா, டிடிவியோட எம்எல்ஏ சப்போர்ட் வேணும்னா யாரை பார்க்கணும்? டிடிவி அவர்களை. பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த 4 சப்போர்ட் 5 சப்போர்ட் வேணும்னா யாரை பார்க்கணும்? சரி, இது கூட இருக்கட்டும். விசிகா எம்எல்ஏவை பார்த்து சப்போர்ட் கேட்டிங்களா, இல்லை விசிகா தலைவரை பார்த்து சப்போர்ட் கேட்டிங்களா? காதர் மொய்தீனை பார்த்து சப்போர்ட் கேட்டிங்களா, இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற 2 எம்எல்ஏ பார்த்து சப்போர்ட் கேட்டிங்களா? என்ன நியாயம் இது? இது எந்த வகையில் எந்த ஒரு நியாயம் இது? இப்போ தேவையில்லாமல் சபாநாயகருக்கு ஒரு நெருக்கடியை விஜய் வந்து கொண்டு வந்து விட்டார். தேவையில்லாமல் தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு, சிறிய கட்சி, புதிய கட்சி, எந்தவித கெட்ட பேரும் இல்லாத ஒரு கட்சி, ஊழல்லாம் பண்ணலை இன்னும், அவங்க இப்போ தான் வந்திருக்கிறாங்க, பாவம் அபாண்டமாக பேசக்கூடாது. கட்சியில் தவறானவர்கள் இருக்கிறாங்கன்றது வேற, இந்த கட்சியில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணாங்கன்றது வேற. திமுகவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் தண்டனை பெற்றிருக்கிறாங்க. அன்னைக்கு அம்மையாரை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து ரோல் மாடல்ன்றீங்க. எது ஜெயில் தண்டனைக்கு குற்றவாளியாக போனவங்க உங்களுக்கு ரோல் மாடலா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ இவ்வளோ முரண் வச்சுக்கிட்டு இது வந்து நாங்கள் வந்து தூய ஆட்சி தான் கொடுக்குறோன்னா எனக்கு அதில் புரியல. அது என்ன விதமான சிந்தனை என்பது புரியல. சரி, இப்போ மந்திரி சபை விரிவாக்கம் நடக்க போகுது கூடிய விரைவில். நாளையோ நாளை மறுநாளும் நடக்க போறதா சொல்றாங்க. இந்த கேபினெட் எக்ஸ்பான்ஷன்ல அதிமுகவை சார்ந்தவர்கள் இடம்பெறுவதற்கு வழிவகை இல்லை அப்படின்றது தான் வந்து செய்திகள்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த ரிபல் தரப்பு பொதுக்குழுவை நடத்தணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரூல் பிரகாரம் 1/5 நபர்களிடம் கையெழுத்து வாங்கிவிட்டால் பொதுக்குழு 30 நாட்களுக்குள் கூட்ட வேண்டும் அப்படிங்கிற ரூல் இருக்குன்றதும் சொல்றாங்க. அப்படி பொதுக்குழு கூட்டப்பட்டால் என்ன நடக்கும் சார்? அது வந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிரால் தலைமையை மாற்றணுன்ற முடிவா இருக்குமா? வேற என்ன இருக்க முடியும்? அதாவதுங்க, அதிமுகவுக்கு 2017 சிக்கல். அந்த சிக்கல் அப்படி சரியாகி 2025 கிட்டத்தட்ட சரியாச்சு எண்டில். இப்போ திருப்பி மறுபடியும் 2026 தோல்விக்கு பிறகு அந்த பிரச்சனை வருதுங்க. இது அந்த கட்சியோட பிரச்சனை. அந்த பொதுக்குழு இப்போ அதிமுக தலைமை யார் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அதிமுக போய் ஓட்டு போடல. ஒரு 20%, 22% தான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு என்னடா இந்த கட்சி இப்படி ஆகுது, இல்லை அந்த கட்சி தொண்டர்களுக்கு லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். சரி, அதுதான் இப்போ தொண்டர்கள் அந்த கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற கேடர்ஸ் வந்து உண்மையிலே யார் பக்கம் இருக்காங்க சார்? கொஞ்சம் பேர், அதாவது காடர் எப்பயுமே மாற மாட்டாங்க. இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இந்த வட்ட செயலாளர், அதுக்கப்புறமா மாவட்ட அமைப்பில் இருக்கிறவங்க, இல்லை கழகத்தில் பகுதி, அப்புறம் ஒன்றியம், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பதவி சுகத்துக்காக மாறிடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. திமுகலே நிறைய கவுன்சிலர் வந்து அதிமுகவுக்கு போகிறதுக்கு, தாவேக்காவுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க திமுகலேயே. ஏன்னா அதிகமான கவுன்சிலர் வந்து டிஎம்கேல தான் இருக்கிறாங்க. இப்போது ஆட்சி மாற்றம் வந்தவொடனே அவங்க தாவறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க நிறைய மாவட்டங்கள். இது செய்தி. அப்போ இதை தாண்டி வந்து தொண்டர்கள் வந்து போக மாட்டாங்க. பொதுவாக தொண்டர்கள் வந்து ஒரு 80% அவங்க தொண்டர்களாகவே அந்த கட்சியில் தோத்தாலும் ஜெயிச்சா சந்தோஷப்பட்டுட்டு கௌரவமாக சுற்றிட்டு இருப்பாங்க, தோத்தா மனசு கஷ்டத்தில் வருத்தத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க தொண்டங்க வந்து ஒரு பியூரான ஆட்கள். அவங்க வந்து ஒரு சீக்கிரத்தில் விலை போகிறது, சீக்கிரத்தில் மாற்றிக்கிறது அப்படின்றது கிடையாது. நான் ரெட்டலைக்கு போட்டேன் 30 வருஷமாக, நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன். என் கட்ட சாயிரம் வரலாம் ரெட்டலை. நான் உதயசூரியனுக்கு போட்டேன். எனக்கு ஒரே தலைவர் கலைஞர் தான். எனக்கு ஸ்டாலின் கூட எனக்கு தலைவர் இல்லை, உதயநிதி கூட எனக்கு தலைவர் இல்லை. எனக்கு கலைஞர் எனக்கு இதை செஞ்சு கொடுத்தாரு, அதை செஞ்சு கொடுத்தாரு, அதனால கலைஞர். சூரியன், அவ்வளோதான். உதயசூரியனை பார்த்தா நான் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கும் அந்த சின்னத்துக்கும் உண்டான அது பந்தம். அது உடனே எல்லாம் மாறாது. தோற்று போவோம், ஆனால் அது காணா போவாது. இப்போது அதிமுக தேஞ்சி இந்த 20% தக்க வைக்குது இல்லை, 3-4 தேர்தலை, 11 தேர்தலை தோல்வினாலும் அந்த 20% பிடிச்சி வைக்குது இல்லை. அதுதான் நேத்து அவர் சொல்லியிருக்காரு, வாக்கு வித்தியாசங்கள் பெருசா. அதெல்லாம் நான் சொல்லலாம், ஆனால் அவர் சொல்லக்கூடாது. அவர் அந்த இடத்துல இருந்து திருப்பி தோத்துட்டு அதை அவர் பேசக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன கேட்டால் எடப்பாடி பழனிசாமி இந்த பொதுக்குழுவை கூட்டணும்னு இவங்க கேட்குறாங்க. ஏன்னா பொதுக்குழுவை கூட்டினா தான் பிரச்சனையை பெருசாக்கி அவரை அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியும். ஆனால் பொதுக்குழுவை கூட்டினாலும் இன்னைக்கு தேதியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. வெறும் அவங்ககிட்ட எம்எல்ஏஸ் தான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் போடுறதும் கொறடா போடுறதும் அந்த கட்சியினுடைய பொது செயலாளர்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு தேதியில் கோர்ட்டு கேஸோ லிட்டிகேஷனோ எலெக்ஷன் கமிஷனில் எந்த பிரச்சனையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை சட்டப்பூர்வமாக. இது மன ரீதியாக மனக்கசப்பில் பிரிஞ்சிருக்கு. இது ஒரு குரூப்பாக இவங்க கிரியேட் பண்ணி இவங்க இதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் போட்டு
இவர் சரியில்லை, இவர் மேலேன்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு போயோ சபாநாயகர் கிட்ட போயோ எலெக்ஷன் கமிஷன் போய் அதை ரெடி பண்ணி தான் காலி பண்ணணும். அவர் இன்றைக்கி தேதியில் புதுசாக மாவட்ட செயலர் போட்டு அதிகப்படியான மாவட்ட செயலர் சப்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது, பொதுக்குழு உறுப்பினர் இவங்க தான், இசி மெம்பர் இவங்க தான், நான் கூட்டிட்டேன், சப்போர்ட்டை காட்டிட்டேன், பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு பிரச்சனை எல்லாம் போயிடும். பாதிப்புக்குள்ளாக போகிறது இவங்க தான், 2 பேருக்கும் பாதிப்பு. ஸோ அதனால தான் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்களோ, இவர் தான் பொது செயலாளர், அதுல நாங்க வாய்ப்பு இருந்தால் இதனால தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. முடியாது இல்லை. வாய்ப்பு இருந்தால் என்ன தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாங்க. உங்களால் முடியல, அதனால தான் நாங்கள் விஜய் கூட உறவு வச்சுக்குவோம், விஜய் எங்களை மதிக்க மாட்டார், அதாவது எங்கள் பொதுச் செயலாளர் விஜய் கிள்ளுக்கீரை மாதிரி நடத்துவார். எடப்பாடி பழனிசாமியை வணக்கம் வச்சா கூட திருப்பி வணக்கம் வைக்க மாட்டார். எம்எல்ஏ ஓணும், ஆனால் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்து கேட்க மாட்டார். 2 கட்சிக்கிற ஆஃபீஸ்க்கெல்லாம் போத்துருது. 47 எம்எல்ஏங்கிற அவை சண்முக சாலைக்கு வர தெரியாது வழி. ஆனால் ரொம்ப இது வந்து அவை சண்முக சாலை ஜப்பானில் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்குது. அதனால் ஜப்பானுக்கு போனோமன்றா வரமாட்டார் அவர். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் நாங்கள் ஆதரவு தரோம், நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள், நீங்கள் 2500 கொடுங்க, 6 சிலிண்டர் கொடுக்குற உங்களுக்கு நாங்கள் கூடவே இருப்போம் அப்படின்னு இவங்களா போய் வாலண்டியர்ஸ். இதுதானே பிரச்சனை. இதை நாகரிகமாக அழகாக பண்ணியிருந்தா என்ன பிரச்சனை? அப்போ ராகுல் காந்தி சொல்லி இதெல்லாம் பண்ணுறீங்களா? உடச்சி இந்த கட்சியை பிளவுபடுத்தி அதை சிதைச்சி அது வந்து பாதி எத்துன்னு வாங்க. ஏன் பிஜேபி தானே உங்களுக்கு பிரச்சனை? பிஜேபி ஒரு எம்எல்ஏ தேவையில்லை, அதிமுகவோட நேர்முகமாக கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. இல்லை காங்கிரஸ் கிட்ட சார் இப்போதைக்கு இருக்கட்டும், நான் 2 நிமிஷம் ஓட்டிக்கிறேன், பாராளுமன்ற தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் அவுட் சைட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க, நிபந்தனையற்ற சப்போர்ட் எனக்கு வெளியிலேருந்து கொடுங்க, நீங்களும் என்னோட ஸ்வேரிங் இன் செரமனிக்கு வந்தால் பிரச்சனை கிடையாது. அப்போது ஈகோ, விஜய்க்கு ஈகோ, ராகுல் காந்திக்கு ஈகோ, எடப்பாடி பழனிசாமிக்கு ஈகோ. இந்த ஈகோனால மக்கள் பிரச்சனையை பேசாமல் இந்த மட்டமான குதிரை பேர அரசியல் பேச வேண்டிய நிலையத்துக்கு நீங்களும் நானும் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு என்னென்னா இது வந்து அந்த கட்சியினுடைய பிரச்சனைங்க. இதனால் மக்களுக்கு எந்த பெரிய செய்தியும் கிடையாது, மக்களுக்கு இதனால் நலன் கிடையாது. தாவேக்கா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 வருஷம் நடக்கணும், அவர் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அதுதான் மேண்டேட். ஆனால் என்னென்னா மேபி இதை வந்து இப்போ பாருங்களேன், இந்த அரசு மீது விமர்சனமோ இல்லை அரசு பற்றின விஷயங்கள் எதுவுமே வராமல் அதிமுகவே செய்தியில் இருக்குது பாருங்கள். இது ஒரு வகையில் தாவேக்காக்கு நல்லது. விஜய் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, எதுவுமே வர்றது கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வருது. அமைச்சரவை வந்து ஒரு இவ்வளோ நாள்லாம் கேப் விட்டது கிடையாது, உடனே ஃபில் பண்ணுவாங்க. தாவேக்கால எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 அமைச்சர்லாம் போடணும். அந்த கட்சி தான் நாங்கள் ஒரிஜினலு. அது பண்ண போறதா தான் சொல்லியிருக்காங்க. பண்ண போகிறதா, செய்ய போகிறதா, வைக்க போகிறதா. இன்னைக்கு யாதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ சொல்லும் பொழுது ஐயுஎம்எல், விசிகா எல்லாத்துல இருந்தும் அமைச்சரவையில் வரணும் அப்படிங்கிறத ஒரு இல்லை, அது கரெக்டான கோரிக்கை தான். ஆதவ் அர்ஜுனா கேட்குறது அது தப்பான விஷயம் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா கேட்குறாருன்றதுக்கோசரம் அதை நான் தப்பாக சொல்ல முடியாது. ஆதவ் அர்ஜுனா கரெக்டான விஷயம் பண்ணால் கரெக்டு, தப்பான விஷயம் பண்ணால் தப்பு. இது வந்து விசிகா, ஏன்னா நீங்கள் நிபந்தனையற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணுவீங்க, தலைவலி கொடுப்பீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களை கேட்டு தான் செய்யணுன்ற மாதிரி பண்ணுவீங்க. தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கூட்டணி உள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியாக ஆட்சி அமைக்கலாம், அது யதார்த்தம். அதனால் விசிகாவும் சரி ஐயுஎம்எலும் சரி நீங்கள் வந்து அவங்க அந்த கூட்டணியில் போகிறது தான் நல்லது இருக்கும். இன்னொன்றுங்க, சிறிய கட்சிகள், அந்த கட்சியிலையும் ஒரு 2 மந்திரி இருக்கட்டுமே, ஜனநாயகத்தில் அது இது நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்குது இல்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளராக வந்து அதை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஐயுஎம்எல்ல இருந்து வரக்கூடிய எம்எல்ஏங்களுக்கு வந்துட்டு பெரிய ஊழல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இது என்ன தப்பு தண்டா என்னன்னு தெரியறதுக்கே ஒரு வருஷம், ஏன்னா ஊழல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு 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 அதாவது ஒரு கிரிட்டிக்கலாக தான் பார்க்குறேன், அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கல, அதை நெகட்டிவாக தான் பார்க்குறேன். ஒருவேளை அவங்க அமைச்சர் ஆனாலும் அவங்க வந்து இப்போ இதே திமுகலேருந்து அதிமுகலேருந்து ஒருத்தர் வராரு, மந்திரியாக வராருன்னா வந்த உடனே எப்படி கல்லா கட்டுறதுன்னு தெரியும். புதுசாக ஒரு அமைச்சருக்கு தெரியாது, 6 மாதம் இதாகிடும். இப்போ ஹெச்ஆர்என்சின்னு வச்சுக்கோங்களேன், பழைய இப்போ சேகர் பாபுலாம் போனால் இந்த உண்டியில் எவ்வளோ வரும், அந்த உண்டியில் எவ்வளோ வரும், எவ்வளோ நகை இருக்குது, எத்தனை கோயில் வாடகை வருது, என்ன ஏது எல்லாம் தெரியும். தப்பு தண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். புதுசாக இப்போ வந்து இப்போ நீங்கள் ரமேஷை போடுறீங்க, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏவை அறநிலைத்துறை அமைச்சராக போகிறீங்கன்னா, ரமேஷ்க்கு வந்து எந்தெந்த கோயில் எங்கே இருக்குன்னு தான் தெரியும். இதோட வருமானம் என்ன, நம்ம வந்து திருச்சியில் இருக்கிற சமயபுரம் வருமானம் என்ன, பழனி வருமானம் என்ன, அப்படின்னா அந்த டாப் 5 வருமானம் எதுன்னு தெரியறதுக்கே 1 மாதம் ஆகிடும். அப்புறம் அதில் எங்கே தப்பு நடக்குது, அதாவது கேவலத்துலையும் கேவலம் என்னென்னா, கோயிலில் 1000 ரூபா 2000 ரூபா டிக்கெட்டுக்கு ஆளை கூப்பிட்டு போயிட்டு அப்படி அக்கிரமாக நடந்தது. திருச்செந்தூர் கோயில், திருவண்ணாமலை கோயில், வானதி அவர்கள் கூட அது ஒரு கோரிக்கை. எல்லா கோயிலையும் இன்னைக்கு பேசுகிறாங்க, திராவிடம் கீவிடம் அதெல்லாம் சொல்கிறீங்க. சேகர்பாபுவால் இந்த ஆட்சிக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுங்களா? அமைச்சர் சேகர்பாபுவால், முன்னாள் அமைச்சர்
அவர் அந்த வண்டிக்கு பின்னாடி போகிறத பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு கெட்ட பேரே இந்த மாதிரி ஆட்கள் வண்டிக்கு முன்னாடி போகிறதுனால தான் வந்துச்சு. தவறானவர்களை, தவறான எடுத்துக்காட்டுகளை ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு பேசும்போதே ஒரு ஒரு பேச்சே வந்து ஒரு மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாமல் தாவேக்கா தொண்டர்களை வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அடித்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ இது இன்னொரு முடியல. இப்போது சமீபமாக வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறார். யார்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கட்சி எங்கே தப்பு பண்ணுச்சு, என்ன ஏதுன்னு அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சில இடத்துல போகிறாங்க இல்லையா? இந்த தப்புக்கு காரணமாக இருந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சிக்காரங்களை உசுப்பேற்றி விட்டு என்னை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவான், நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போவும் ஒரு சில இடத்துல ஆனால் 30 பேர் போனோம்னா என்னென்னா, சரி இந்த ஆளுக்கு ஒரு 300 குத்து அனுப்பி இது மாதிரிலாம் என் காதுக்கு வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று ஏமாத்துனீங்க ஸ்டாலின் அவர்களை, தேர்தலுக்கு முன்னாடி ஏமாத்துனீங்க, தேர்தல் அப்போ எல்லாம் சரியாக இருக்குன்னு ஏமாத்துறீங்க. இன்றைக்கி கட்சியை சரி செய்யணும்னு நினைக்கும் போதும் ஏன் ஏமாத்துறீங்க? ஏன்னா பதவியிலேயே இருக்கணுமா? பதவி சோகம் சூடு ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா? சரி, அப்போ கட்சி தலைமை ஒரு கட்சியை சரி செய்யணும்னு நினச்சா கூட விட மாட்டேன்றீங்க. யாதோ தலைமையிலேருந்து ஒரு ஆளை போடுறாங்க, அவர் போய் பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், முன்னாள் பகுதி செயலாளர், முன்னாள் வட்ட செயலாளர், கிளை செயலாளர், முன்னாள் இன்னாள் நிர்வாகி எல்லாம் பார்த்து எது எடுக்கிறாங்க? ஃபோனை கொடுத்து அனுப்புறது உள்ள என்ன பேசுகிறாங்க. 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் மறுநாள் என்ன பண்ணுறது, அப்போவே 10 நிமிஷத்தில் ஒரு 10 பேரை செட்டிங் பண்ணி அனுப்புறது. இப்படி சொல்லு, விஜயால் தான் நம்ம தோற்றோம் சொல்லு, அந்த இடத்துல இருந்து அதிமுக இதை பண்ணிச்சு, இதனால தான் நம்ம தோற்றோம், மாவட்ட செயலாளர் பாவம் கஷ்டப்பட்டார், உழைச்சார், கிழிச்சார், இப்படி போய் சொல்லு. என்ன வேலை? அதை தலைவரையே தோக்கடிச்ச பெருமை உங்களை தான் சேரும். எல்லாம் சரியாக இருக்குது. இதுக்கு பெண் டீமு, போலீஸு, மாவட்ட செயலர், அப்புறம் குறுநில மன்னர்கள், இவ்வளோ பேர் சேர்ந்து தானே முடிச்சு விட்டீங்க. பெண் நிறுவனத்தை பற்றி கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தி இருக்கு, நேரடியாகவே கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கி இருக்காங்க. அதுக்கு சபரீசன் அவர்களும் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினச்சா சொந்த பந்தங்களெல்லாம் தூக்கி வெளியில் வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது கிட்டேயே வரக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கிறீங்களா, இப்போ இலவசமாக என்ன வேணால் ஆலோசனை கொடுங்க, வேலை செய்யுங்க. ஆட்சியில் இருக்கும்போது கூட யாரும் வராது. ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினதே விமர்சனம். நான் அதை சொன்னேன். அதெல்லாம் இல்லவே இல்லைன்னாங்க. முதலமைச்சர் அவர் இளைஞரணி தலைவராக இருக்கலாம், இல்லை திமுக செயல் தலைவராக மாற்றிருக்கலாம், கட்சியில் கொண்டு வரலாம். நீங்கள் அது வந்து அப்படி பண்ணியிருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க, ரைட்டு, சரி. இது யார் கேட்குறது? இதுதானே குடும்ப அரசியல் சொல்லிட்டு வீடு வீடாக ஊராக போய் பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் பண்ணுறாரு, விஜயும் பிரச்சாரம் பண்ணுறாரு, சீமானும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிஜேபியும் பிரச்சாரம் 4 பேர் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு எதிர்நிலையை, திமுக மீது ஒரு அருவருப்பு ஆல்ரெடி இருக்குது, அது சேர்ந்துக்குச்சு. அதை விஜய் மொத்தமாக அறுவடை பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். இதெல்லாம் நடந்தது. இதுக்கு எதுக்கு ஒரு பெரிய குழு? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில மாவட்ட செயலரெலாம் மாற்றுங்க, பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். நீங்கள் சொல்லுங்கள், ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க தோற்று இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல மாவட்ட செயலர் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இனிமேல்ட்டு திமுகவும் அதிமுகவும் ஒரு கொள்கை ரீதியாக முடிவு எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சால் ஒரு காமனாக ஒரு ஆளை வச்சு நான் காசு கொடுக்க மாட்டேன் சொல்லிவிடு. அறிவாலயத்தில் அதேமாதிரி அறிவாலயத்தில் நான் இனிமேல் காசு கொடுக்க மாட்டேன் அவைசன் பிரசாத சொல்லிவிடு. யார் லோக்கலில் நல்ல பேர் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களை போட்டு அரசியல் பண்ணணும். அப்படி மாற்றணும் சிலபஸை. இல்லைன்னா நீங்கள் இந்த அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸு போட்டு இன்ஸ்டாவில் போட்டு உழைக்காமலே ஜெயிஷன் போயிடும். பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.